பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடே ரொம்ப எதிர்பார்த்திருந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சட்டசபையில் விஜய் எப்போ வாயை திறக்க போகிறாரு, என்ன பேச போகிறாரு, எப்படி பேச போகிறாரு இப்படின்னு பல எதிர்பார்ப்புகள் எல்லார் மத்தியிலும் எழும்புச்சு. இன்னும் சொல்லப்போனால் திமுகலாம் என்ன சொன்னாங்கன்னா, வாயை திறந்துங்க சிஎம் அப்படின்னு அவரை கடுமையான ஒரு விமர்சனங்களை முன்வைத்து என்ன பண்ணாங்கன்னா, பல பதாதைகள்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, கண்டனங்களை தெரிவித்தாங்க. ஏன்னா தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பல விஷயங்கள் நடக்குது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்குது, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்குது, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது. இப்படி நடக்கும் பொழுது ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொறுப்புமிக்க ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா வாயை திறந்து பேச மாட்டேங்கிறார், ஒரு கருத்து சொல்ல மாட்டேங்கிறார். இப்போது சமீபத்தில் திருவள்ளூரில் கூட ஒரு இறால் ஃபேக்ட்ரியில் வந்து அமோனியா கேஸ் வாயு வந்து தாக்கி கிட்டத்தட்ட ஒரு 9 பேர்கிட்ட இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தியெல்லாம் வந்தது. அப்போ கூட எல்லாரும் ஒரு கோரிக்கை வச்சாங்க, முதலமைச்சர் எப்போ போய் பார்க்க போகிறாரு, முதலமைச்சர் எப்போ அவங்களுக்காக பேச போகிறாரு, என்ன இரங்கல் தெரிவிக்க போகிறாரு, இப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. அப்போ ஒரு கருத்து ஒன்று இடையில சொருகப்பட்டது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பா 41 பேர் இறந்தாங்க, அதுக்கே ஒரு போகலை, 9 பேர் வந்து இறந்துட்டாங்க, இதுக்கு போகிறாரா அப்படின்னு பல பேர் என்ன பண்ணாங்க, கடுமையான விமர்சனம் முன்வைத்து சோசியல் மீடியாக்களில் ட்ரோல் பண்ணலாம் ஆரம்பித்தாங்க. ஏன்னா 41 பேர் இறந்த விவகாரமே தமிழக வெற்றி கழகத்தினால தான் அப்படின்ற ஒரு செய்திகள் பொதுவெளியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கு, ஆனால் பொதுவெளியில் இந்த ஒரு டாக் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இந்த விஷவாயு தாக்கி இது மாதிரி இறந்துருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் தரப்பிலிருந்து குறைஞ்சபட்சம் ஒரு அறிக்கைகள் வந்திருக்கணும், வரவே கிடையாது. ஆனால் அமைச்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் ரொம்ப ஃபீல் பண்ணார் தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதனிடையில் சட்டமன்றத்தில் நேற்றைய தினத்தில் அடுக்கடுக்கான கேள்விகள் எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனையும், மின்வெட்டு பிரச்சனையும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி இப்படின்னு பலதரப்பட்ட விஷயங்கள் அவர் என்ன பண்ணார், கேள்விகளை அடுக்கினார். இதுக்கு எல்லா கேள்விக்கும் நாளைக்கு ஒரு விடை தெரியும், முதலமைச்சர் வந்து பதில் தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா சபாநாயகர் சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து பல விஷயங்கள் நடந்தது. சட்டசபைக்குள்ள முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசும் பொழுது இது சட்டமன்றமா இல்லை சினிமா மேடையா அப்படின்ற ஒரு சந்தேகமும் எல்லாருக்கும் எழுந்துச்சு. ஏன்னா சட்டமன்றத்துக்குள்ள இந்த மாண்பையே குலைச்சிட்டாங்க, இந்த மரபையே மாற்றிக்கிட்டாங்க இப்படின்ற ஒரு பல குற்றச்சாட்டுகள் தமிழக வெற்றி கழகத்தின் மேலே முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக முதலமைச்சர் விஜய் மேலே இந்த குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கப்பட்டது. ஏன்னா அவர் பேசுறது எல்லாமே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலாக இருந்ததா அப்படின்னா கிடையவே கிடையாது. இதுல 3 விஷயம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னா, முதல்ல அவரே புகழ்ந்துகிட்டார். இன்னொன்னு உண்மைக்கு மாறான பொய்களை சொன்னார். 19வா ஒரு விஷயத்தை பேசிட்டு போயிட்டார். அது மாத்திரம் இல்லாம பல விஷயங்களை குளறுபடிகளை பேசியிருக்கிறாரு இப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் முதலமைச்சர் விஜயினுடைய பேச்சினுடைய உரை இதுதான் சொல்லுது அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அது மாத்திரம் இல்லாம செய்கைகளை காட்டுறது, ஒரு தரக்குறைவான பேசுறது, கேலி கிண்டல் செய்யறது, நக்கல் நையாண்டி பண்றது, இதெல்லாம் ஒரு முதலமைச்சருக்கு சட்டமன்றத்தில் ஒரு அழகா அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. ஏன்னா நீங்க சட்டமன்றத்துக்குள்ள இருக்கும் பொழுது பல விஷயங்களை தகவலின் அடிப்படையில் உண்மையை மட்டும்தான் பேசணும் அப்படின்றது விதி. ஏன்னா சட்டமன்றத்தில் ஒவ்வொரு விஷயமும் அவை குறிப்பில் எழுதப்படும். அப்படி எழுதப்படும் பொழுது பொய்யான தகவலை கொடுத்துட்டாங்க, ஆதாரம் இல்லாம 19வா சொல்றாங்க அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாமே ஆளும் தரப்பினருக்கு ஒரு பெரிய மைனஸா இருக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன்னா ஆளும் தரப்பு மேல ஒரு குற்றமும் இருக்கக்கூடாது, ஒரு மைனஸும் இருக்கக்கூடாது அப்படின்னா தகவலின் அடிப்படையில் உண்மையை மாத்திரம் தான் பேசணும் அப்படின்றது தான் சட்டமன்றத்துக்குள்ள பல இத்தனை ஆண்டு காலம் ஒவ்வொரு ஆட்சியும் அமையும் போது ஒவ்வொரு முதலமைச்சர்களும் இதை தான் காட்டிட்டு இருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு குட்டி கதை சொன்னார்ல, எங்கப்பா உங்க அப்பாவை காணோம் அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி கதை சொன்னார்ல, இது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சிறுமைப்படுத்துகிற அளவுக்கும் கேவலப்படுத்துகிற அளவுக்கும் கேலி கிண்டல் கூத்துக்காக இது மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது மாத்திரம் இல்லாம இப்படி ஒரு செய்கை காட்டியிருப்பாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். இதை கூட முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு இது பண்ணிடுவார். இதை எல்லாமே ரீகிரேட் பண்ற மாதிரி தான் முதலமைச்சர் விஜயனுடைய செயல்கள் இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் திமுக எம்எல்ஏக்கள் ஒரு மாதிரி செய்கைகளை காட்டினாங்க, அந்த வாயை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு செய்கைகள்லாம் காட்டினாங்க. இதை வந்து சபாநாயகர் அவர் கண்டிக்கிறார். சட்டமன்றத்துக்குள்ள இந்த மாதிரி செய்கைகள்லாம் காட்டக்கூடாது, உடல் மொழியில செய்கைகள்லாம் காட்டக்கூடாது, இது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது, மீறி இது மேற்று யாருன்னா இது மாரி செயல்பட்டா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அவைக்கு மாத்திரம் இல்ல
ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு பொறுப்புமிக்க ஒரு இடத்துல இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்படி செய்கை கட்டுறாரு. இதுக்கு சபாநாயகர் கிட்ட இருந்து என்ன பதில் இருக்குது? நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்னு. அதாவது ஆளும் தரப்பினர் எது பண்ணாலும் தப்பு கிடையாது, ஆனா எதிர்த்தரப்பினர் எது பண்ணாலும் தப்பு அப்படின்ற ஒரு துணியில தான் இன்னைக்கு சட்டமன்றம் முழுக்க போயிருக்கு அப்படின்னு சொல்லணும். மாத்திரமில்ல, விஜய் அவர்கள் கண்ணியம் இல்லாம எதிர்க்கிறோம் அப்படின்றதுக்காக தான் எதிர்க்கட்சிகள் சில கேள்விகள் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை அவங்க கேட்கிற கேள்விகள்லாம் ஆக்கப்பூர்வமான பதில விஜய் அவர்கள் கொடுத்தாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. இது ஜீரோ அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். உங்களுடைய ஈரோசித்தை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, சட்டமன்றத்துக்குள்ள காட்டியிருக்கீங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அவர் பேசுன டைலாக் எல்லாமே பஞ்ச் டைலாக்கா இருக்குது, வசனங்கள் எல்லாமே சிங்கிள் டேக் வசனமா தான் இருக்குது அப்படின்னு. இது குறித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விமர்சிக்கிறது கூட கடுமையான ஒரு காட்டமா வைக்கப்படுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா டாஸ்மாக்ல பார்ட்டி பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இத்தனை ஆண்டு காலம் இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் கொடுத்திருந்தது அப்படின்னு ஒரு வார்த்தையை விடுறாரு. ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்கள் எந்த பார்ட்டி அப்படின்னு 19 பேசிட்டு இருக்காரு, ஆதாரம் இல்லாம பேசிட்டு இருக்காரு. இதை கண்டித்து தானே அவர் நிறைய பேசிட்டாரு. விஜயருடைய உரையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வாயில இந்த வார்த்தைகள் எல்லாமே எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனது அப்படின்னு சொன்ன. ஏன்னா பொறுமை காத்துட்டு இருந்தாங்க, திமுக பொறுமை காத்துட்டு இருந்தாங்க. ஆனா பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படின்றது. வாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க முடியாது, நாங்க சைலண்டா இருக்கிறோம்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நீங்க கொட்டிட முடியாது அப்படின்ற ஒரு அர்த்தத்துல தான் விஜய் அவர்கள் இஷ்டத்துக்கு பேசியிருந்தார். ஓரளவுக்கு பொறுமையா இருந்த திமுக இந்த பார்ட்டி பண்ட் அப்படின்னு வந்தோடனே என்ன பண்ணாங்க, எகிர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 19 கடந்த ஆட்சியில அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. டாஸ்மாக்ல இருந்து பார்ட்டி பண்ட் வந்து நான் போயிருக்குது அப்படின்னு, கட்சி நிதியா போயிருக்குது அப்படின்னு சொன்னது. இது யாரை மெயின் பண்ணி சொல்றீங்க? முதல்ல அதுக்கான ரீசன் உங்ககிட்ட இருக்குதா, ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா, எவிடன்ஸ் இருந்தா கேஸ் ஃபைல் பண்ணுங்க, எங்க மேல வழக்கு தொடருங்க. நாங்க அதை எப்படி சட்ட ரீதியா போராடணுமோ அது மாதிரி நாங்க போராடி வென்றுப்போம். சும்மா உங்க கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கு, மைக் இருக்கு அப்படின்றதுக்காக நீங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் நாங்க கேட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு. நேற்றைய தினத்துல எதிர்க்கட்சி தலைவர் பேசும் பொழுது 5 தடவை என்ன பண்ணாங்க, ஆளும் தரப்பினர் குறுக்கிட்டாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தார் சபாநாயகர். ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போது எதிர்த்து குரல் கொடுத்தா, கேள்வி கேட்டா, பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு சொன்னா பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். சட்டமன்ற விதி அதுதான், பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டானா சட்டமன்றத்துக்குள்ள பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஆனா எதிர்க்கட்சி தலைவருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படின்றது. சோ நாங்க பேசும்போது நீங்க குறுக்கிடலாம், நீங்க பேசும்போது நாங்க குறுக்கிட்டா உங்களுக்கு ஒத்து வராதுன்னா என்ன சார் அப்படின்னு. ஒருவேளை விஜய்க்கு டைலாக் மறந்துடுமானதுல சும்மா சும்மா இந்த வண்டு முருகன் சொல்லிட்டு இந்த கோர்ட்ல எல்லாம் வாதாடுற விவகாரம் இருக்கு. இடையில பேசும்போது நானே ஒரு ஆர்டரா போயிட்டு இருக்கேன், இடையில வந்து இது மாதிரி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வண்டு முருகன் கோவப்படுவார். அந்த மாதிரி சட்டசபையில விஜய் அவர்கள் பேசும்போது குறுக்க ஒரு குறுக்கிட்டாங்கன்னா அவருக்கு டைலாக் மறந்துடும். அதனால தயவுசெய்து குறுக்கிடாதீங்க அப்படின்னு சபாநாயகர் அவர்கள் யோசிச்சாரா என்னவோ அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா சபாநாயகருடைய போக்கு ஒருதலை பட்சமா தான் இருந்தது அப்படின்றதும் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்படி செய்கை செய்ததை ரசிக்கிறாரு. ஒரு சபாநாயகர் இப்படி ரசிக்கலாமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க, முந்த நேரத்துல செய்கைகள் காட்டக்கூடாது அப்படின்னு எதிர்த்தரப்பினர் நீங்க கண்டிச்சீங்க. ஆனா இன்னைக்கு ஆளும் தரப்பினர், அதுவும் முதலமைச்சர் இப்படி செய்யறது எந்த அளவுக்கு நியாயம், இதை நீங்க ரசிக்கிறீங்க. இதெல்லாம் வந்து எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. மின்வெட்டு பிரச்சனையில கூட திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க, பெண்கள் விஷயத்துல திமுக தான் காரணம்ன்றாங்க, எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா கூட்டணி கட்சிகள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, தன்னிச்சையா தான் செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மார்க்சிஸ்டும் கம்யூனிஸ்டும் தெளிவா சொல்றாங்க, இந்த கூட்டணிக்கு இந்த கட்சிக்கு நாங்க ஆதரவு தெரிவிச்சதுக்கு ஒரே ஒரு காரணம் கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். உங்க மேல நம்பிக்கை வச்சலாம் கிடையாது, உங்க மேல எங்களுக்கு விருப்பப்பட்டலாம் கிடையாது, உங்க மேல இருக்கிற கொள்கை கோட்பாடுகளாக கிடையாது, கவர்னர் ஆட்சி வரக்கூடாது, இதுக்காக மட்டும்தான் நாங்க ஆதரவு தெரிவிச்சோம் அப்படின்றத அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் எப்படி மடமாற்றுறாங்க, கூட்டணிக்கு நீங்க ஆதரவு கொடுத்ததுனால என்ன பண்றீங்க, அமைச்சரவையில் இடம் கொடுத்தீங்க, எல்லாத்தையும் அதாவது பெண்களுக்கு இடம் 4 அமைச்சர் பதவி கொடுத்தோம் அப்படின்றாரு. அதுல எது சார் ஓர வஞ்சனை? ஏன் 4 சீட்டு தான் கொடுக்கணுமா? 10 சீட்டு 20 சீட்டு கொடுக்க வேண்டியதானே? 10 அமைச்சரவை 20 அமைச்சர் கொடுக்க வேண்டியதானே? ஏன் கொடுக்கல? பெண்களுக்கு நீங்க சரிக்கு சமமா நீங்க மதிக்கிறீங்கன்னா, பெண்களுடைய முன்னுரிமை உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னா 4 அமைச்சர் பதவி தான் ஒதுக்கணுமா? கேள்விகள் கேட்க தோணல. அதாவது நீங்க பேசுனீங்கன்னா மக்கள் தரப்புல இருந்து கேள்விகள் கேட்கறதுக்கு ஏராளமா இருக்காங்க. ஏன் பெண்கள் வந்து 4 அமைச்சர்கள் இருக்குமே, 10 பேர் நீங்க முதல்ல நீங்க எத்தனை பெண்களுக்கு 234 தொகுதியில பெண்களுக்கு எத்தனை சீட்டு கொடுத்தீங்க? அதை முதல்ல சொல்லுங்களேன். அதில் சொல்லுங்க. இதுல சீமான் அவர்களை பாராட்டலாம். ஏன்னா சீமான் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சரிக்கு சமமா பெண்களுக்கு எத்தனை சீட்டோ அதே சீட்டு தான் வந்து என்ன பண்ணுவாரு, ஆண்களுக்கு கொடுப்பாரு. 117 ஆண்கள் 117 பெண்கள். அவர் பேசலாங்க,
பெண்களுக்கு சரிக்கு சமமா நான் இடம் கொடுக்குறேன்னு. ஆனா நீங்க குறைவான சீட்டில் தான் கொடுத்தீங்க. அமைச்சரை கூட 4 அமைச்சரா தான் இது பண்ணீங்க. ஏன் 5 அமைச்சரா கொடுத்துருக்கலாம், 10 அமைச்சரா கொடுத்துருக்கலாம். ஸோ தொடர்ச்சியா தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது சட்டசபையில தற்புகழ்ச்சி மட்டும்தான் அவர் பேசியிருக்காரு கண்டி, மக்களுக்கான ஒரு ஆக்கப்பூர்வமான பதிலை கொடுத்திருக்கிறாரா, மக்களுக்கு விடையளிக்கிற மக்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்திருக்காரா அப்படின்னா கிடையவே கிடையாது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வைத்த கேள்விக்கு அவர் பதில் கொடுத்திருக்கிறாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க தன்னை பற்றியும் தன்னுடைய கட்சியை பற்றியும் அவர் என்ன பண்றாரு, பெருசா பேசியிருக்காரு கண்டி. இது தற்புகழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆளுநர் உரை மீதான இந்த விஷயத்துக்கு பதில் கொடுக்க வேண்டிய முதலமைச்சர் முழுக்க முழுக்க தன்னை பற்றியும் தன்னுடைய கட்சி பற்றியும் தன்னுடைய கட்சி உறுப்பினர்களை பற்றியும் அவர் பேசியிருக்கிறார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இருக்கு. இது சட்டமன்றமா இல்ல சினிமா மேடையா? ஒரு ஆடியோ லான்ச்சில் விஜய் அவர்கள் எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி தான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாரு. ஒரு கட்சி மேடையில் விஜய் அவர்கள் எப்படி பேசுவாரோ அது மாதிரி தான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாரு அப்படின்றது தான் இதுல ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. இதை பத்தி கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.